ஓகே, இந்த வீடியோவில் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்ன, அதனோட என்னென்ன டைப்ஸ் இருக்குது அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற பேசிக் என்னென்னா, மற்ற கம்பெனிஸோட வெப்சைட்டை நம்ம மார்க்கெட் பண்ணி தரணும் இன்டர்நெட் மூலமாக. அப்படி மார்க்கெட் பண்ணும்போது அந்த கம்பெனிக்கு ஏதோ ஒரு பிஸ்னஸ் நடக்கும், அதனால நமக்கு கமிஷன் தர போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனி வந்து ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை ஒரு வெப்சைட் மூலமாக சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டிஷர்ட் விற்கிற ஒரு கம்பெனி இருக்குது, அவங்களோட டிஷர்ட்ஸ் டிசைன்லாம் போட்டு ஒரு வெப்சைட் ஆரம்பித்தா அந்த வெப்சைட் மூலமாக டிஷர்ட் சேல் பண்ணுறான். அப்படிங்கும்போது அந்த வெப்சைட்டை நம்மளும் மார்க்கெட் பண்ண போகிறோம். அப்படி மார்க்கெட் பண்ணும்போது அந்த வெப்சைட்டில் டிஷர்ட் சேல் ஆகுது, இந்த மாதிரி ஆகும்போது நமக்கு கமிஷன் கிடைக்குது. இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வந்து 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து கிளிக் பேஸ்ட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங், ரெண்டாவது வந்து லீட் பேஸ்ட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங், மூணாவது வந்து பேப்பர் சேல், அதாவது சேல்ஸ் பேஸ்ட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு நமக்கு கண்டிப்பாக ஒரு வெப்சைட் வேணும். அந்த வெப்சைட் வந்து நம்மளோட ஓன் டொமைனாகவும் இருக்கலாம், அதாவது .com, நம்மளோட ஓன் டொமைன் .com, .net, .info, .in அந்த மாதிரி நமக்கு சொந்தமான ஒரு வெப்சைட்டாகவும் இருக்கலாம். இல்லை ஃப்ரீ வெப்சைட் லைக் பிளாக்ஸ்பாட்டு, வேர்ட்ப்ரெஸ் அந்த மாதிரி சில வெப்சைட்டில் ஃப்ரீயாக நமக்கான வெப்சைட்டை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு பேர் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வெப்சைட்டாகவும் இருக்கலாம். ஸோ நமக்குன்னு ஒரு பிளாகோ இல்லை வெப்சைட்டோ க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எந்த கம்பெனியை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறோமோ, எந்த கம்பெனியோட வெப்சைட்டை அட்வர்டைஸ் பண்ணுறோமோ, அந்த கம்பெனியோட விளம்பரங்களெல்லாம் எடுத்து நம்மளோட வெப்சைட்டில் போட்டுட்டு நம்மளோட வெப்சைட்டை மார்க்கெட் பண்ண போகிறோம். அப்படி மார்க்கெட் பண்ணுறதுனால நம்மளோட வெப்சைட்டோடு சேர்ந்து அவனோட வெப்சைட்டும் சேர்ந்து விளம்பரமாகும். அப்போ அதுலேருந்து அவங்களுக்கு பிஸ்னஸ் நடக்கும். ஸோ இதில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 வகையாக இருக்கு இல்லையா, கிளிக் பேஸ்டு, லீட் பேஸ்டு, சேல்ஸ் பேஸ்டு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கிளிக் பேஸ்டு அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளோட வெப்சைட்டில் ஒரு கம்பெனியோட விளம்பரத்தை எடுத்து போடுறோம். இப்போ ஜஸ்ட் யாராவது நம்மளோட வெப்சைட்டுக்கு வந்து பார்க்குறவங்க நம்ம வெப்சைட்டில் இருக்கிற விளம்பரத்தை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி அந்த அட்வர்டைஸரோட வெப்சைட்டுக்கு போனானாவே நமக்கு கமிஷன்ஸ் கிடைக்கும். அதாவது வியூ பண்ண வைக்கிறதுக்காக, ஜஸ்ட் ஃபார் கிளிக், ஒரு கிளிக்குக்காக நமக்கு கமிஷன்ஸ் கிடைக்கும். அதாவது அந்த வெப்சைட் ஓனர் என்ன சொல்கிறான், நீ என்னோடய வெப்சைட்டில் எதையும் சேல்ஸ் பண்ணி தரணும்னு அவசியம் கிடையாது, என்னோடய வெப்சைட்டுக்கு யாராவது நீங்கள் அனுப்புனீங்கனாவே போதும், என்னோடய வெப்சைட்டை பார்க்க வச்சினாவே உனக்கு கமிஷன் தரேன் அப்படிங்கிறான். ரெண்டாவது வந்து லீட் பேஸ்ட் அப்படின்னா, லீடுக்கு வந்து இன்னொரு பேரும் இருக்குது, அதாவது பேப்பர் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ ஒரு நம்ம வெப்சைட்டில் ஒரு விளம்பரத்தை போட்டிருக்கிறோம், அந்த விளம்பரத்தை கிளிக் பண்ணி இன்னொரு வெப்சைட்டுக்கு போகிறாங்க. அந்த வெப்சைட்டில் அவங்களோட இன்ஃபர்மேஷன், ஏதாவது அவங்களோட இமெயில், மொபைல் நம்பர், இந்த மாதிரி ஏதாவது இன்ஃபர்மேஷன் சப்மிட் பண்ணாங்கன்னா நமக்கு ஒரு கமிஷன் கிடைக்கும். அது வந்து லீட் பேஸ்ட். இப்போ அந்த வெப்சைட் என்ன பண்ணுவான், அவனுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு அவன் ஃப்யூச்சரில் அவனுக்கு இமெயில் பண்ணியோ இல்லை ஃபோனில் கூட்டி பேசியோ அவனோட ப்ராடக்ட்டை அவனுக்கு சேல் பண்ணிடும். அது வந்து ரெண்டாவது வகை, லீட் பேஸ்ட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். மூணாவது வந்து சேல்ஸ். அதாவது நம்ம வெப்சைட்டில் ஒரு விளம்பரத்தை போட்டிருக்கோம், நம்ம வெப்சைட்டை வந்து பார்க்குறவங்க அந்த விளம்பரத்தை கிளிக் பண்ணி இன்னொரு வெப்சைட்டுக்கு போகிறாங்க, அங்கே போய் ஏதோ ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அப்படி பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு கமிஷன் கிடைக்கும். ஸோ இதுதான் 3 வகையான அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இந்த 3 வகையான அஃபிலியேட் மார்க்கெட்டிங் நம்ம தெளிவாக இனி வர வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது எப்படி ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறது, அப்புறம் அந்த பேப்பர் கிளிக் அட்வர்டைஸ்மெண்ட் எங்கேருந்து நம்ம எடுத்து கொண்டு வந்து போடுறது, லீட் பேஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் எங்கேருந்து கிடைக்கும், சேல்ஸ் பேஸ்ட் நம்ம எப்படி போடுறது, அதுக்கப்புறம் நம்மளோட வெப்சைட் எப்படி மார்க்கெட் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இனி வரப்போகிற எல்லா வீடியோலையும் நம்ம பார்க்க போகிறோம்.